மனிதன் தன் உணவு பக்கம் வேண்டி சிந்திச்சு பார்த்துக்கிறான். உணவு எவ்வளோ பிரதானமாக இருக்குது. என்றைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போகிறோம், மசூதிக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நேர்ச்சை கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க. என்ன செய்கிறோம்? அது இப்படி ஒரு கையில் வாங்கி ரொம்ப பவானமாக ஒரு கையை பிடிச்சி இன்னொரு கையில் ஒன்றும் கையில் வாங்கி கண்ணில் ஊற்றிக்கிட்டு பயபக்தியோட பிரார்த்தனை பண்ணி சாப்பிட்றமா இல்லை? எங்கே பிரசாதன்ற பேரில் கொடுக்குறது, நேர்ச்சைன்ற பேரில் கொடுத்தோம்னா அது ஒரு கையை நீட்டி மரியாதையாக இன்னொரு கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளங்கையில் வாங்கிக்கிட்டு கண்ணில் ஊற்றிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி கண்ணை மூடி சாப்பிட்றமா இல்லையா? பிரசாதன்ற பேர். கடவுளுக்கு படைச்சிட்டேன், தெய்வத்துக்கு படைச்சிட்டேன், அது பிரசாதம் சொல்கிறோம். கடவுள் நமக்கு படைச்சது பிரசாதமாக இல்லை, தெய்வம் நமக்கு படைச்சது பிரசாதமாக இல்லை. 3 வேளை சாப்பிட்றோம். அது என்னது? நம்ம கடவுளுக்கு படைக்கிற அவசியம் இல்லை. அவன் நமக்காக படைச்சிருக்கான், நம்ம அவன் தேவையற்றவன். ஆனால் கடவுளுக்குன்னு ஒன்று படைச்சிட்டு அதை எடுத்து நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு அது பிரசாதம் சொல்லணும். ஆனால் கடவுள் நமக்கு படைச்சிருக்கான